இதயம் தேடுதே யாரது என்னில் ஒரு சடுகுடு சடுகுடு காலை மாலை நடக்கிறதே கண்ணில் தினம் கதகளி தூங்கும் போது தொடர்கிறதே இரவிலும் அவள் பகலிலும் அவள் மனதினை தொடுவது தெரிகிறதே கனவிலும் அவள் நினைவிலும் அவள் நிழலென தொடர்வது புரிகிறது இருந்தாலும் இல்லாவளை இதயம் தேடுதே யாரது யாரது எப்படி உட்கார்ந்துருக்கு கழுத எங்க ஹாஸ்பிட்டல் போட மாதிரியா வந்து உட்கார்ந்துருக்க நம்ம பிக்னிக் போயிட்டு வந்த மாதிரி ஹாயா வந்து உட்கார்ந்து கிடக்கா பாரு கேள்வி நானே படுப்புல இருக்கேன் பேசாம இருந்தது. ஆமா இந்தம்மா பெரிய சாதனம் படிக்க போனாவ அதை நாங்க 3 பேரும் சேர்ந்து தடுத்துட்டோம். இந்தம்மா கடுப்பாய் உட்கார்றதுக்கு அப்படி என்னடி கடுப்பு கொடுக்க என்ன பாருங்க அந்த கிழவிய என்ன சொல்லிட்டு கிடக்கு. நானே எல்லா காலேஜ்லயும் அட்மிஷன் ஃபார்ம் ஃபுல்லா இருக்கும். நான் கேட்ட காலேஜ்ல எனக்கு அட்மிஷன் கிடைக்குமா கிடைக்காதுன்னு நானே பயத்துல இருக்கேன். இது வேற கத்திட்டு கிடக்கு. சரிடா அதெல்லாம் அப்ளிகேஷன் கிடைக்கும். இப்ப தானமா ஹாஸ்பிட்டல்ல இருந்து இருந்தோம், அதுக்குள்ள எதுக்கு அதை பத்தி எல்லாம் ஒரி பண்ணிட்டு இருக்க விடு. ஏண்டி கிறுக்கிறாதா உனக்கு கோவம் தான் உன் கோவத்தெல்லாம் கொண்டு சாப்பாடுல தான் காட்டுவியாங்கோ. நீ மட்டும் அன்னைக்கு ஒழுங்கா சாப்பிட்டு வச்சுக்கோ. ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்க வேண்டியதே இல்ல. நீ என்னமோ காலேஜ்ல ஃபார்ம் தருவாங்கன்னு சொன்னியே, காலேஜ்ல ஃபார்ம் வாங்கி நேத்துக்கு நீ காலேஜுக்கே போயிருக்கலாம். என்ன பாருனா வந்ததுல இருந்து பாட்டி திட்டிக்கிட்டே இருக்காவ. அம்மாச்சி விடுங்க அம்மாச்சி. உன் அண்ணன் எவ்வளவு பதறி போயிட்டான் தெரியுமா. அவன் திட்டான் தானே நீ சாப்பிடாம இருந்த. அவன் வெளியே தாண்டி உங்களை திட்டுற மாதிரி இருப்பான். அண்ணா அவனோட உலகமே நீங்க தாண்டி. இத புரிஞ்சிருந்தா நீ இந்த மாதிரி பண்ணிருப்பியா. அம்மாச்சி எனக்கு தெரியும் அம்மாச்சி, நீ கம்மனி இரு. இந்த பாரடி ராதா குட்டி, அவ சொன்னதெல்லாம் உன் நல்லதுக்கு தானே. அதுக்காக நீ சாப்பிடாம இப்படி உன் உடம்பே நீ கெடுத்துக்கிட்டா நஷ்டம் யாருக்கு? உனக்கு தானம்மா. இனி உனக்கு கோவம் வந்தா உங்க அக்கா கிட்டயோ அண்ணன் கிட்டயோ வாயிலே சண்டை போடு. ஆனா அத சோத்துல காட்டாதம்மா. வயிறு பாவம், அது என்ன பாவம் பண்ணுச்சு சொல்லு. அம்மாச்சி நான் அன்னைக்கு சொல்லிட்டேன், இனி சாப்பிடுவேன் கரெக்டா. நீ திரும்ப ஏன் நீ புழு நீ பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கா. அம்மாச்சி அவட்ட எல்லாத்தையும் நாங்க சொல்லியாச்சு, அவ சரின்னு சொல்லிட்டா. அவளே ஆஸ்பத்திரில இருந்து டயர்டா வந்திருக்கா. அப்புறம் ஏன் திட்டிக்கிட்டு இருக்கீங்க அம்மாச்சி, விடுங்க. ஏம்மா நேகா, இவ்வளவு நாளுல என்னைக்காவது நீ இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணி ஹாஸ்பிட்டல் வரையும் போயிருக்கா? ஆனா இந்த சில்லுவண்டு பண்ண வேலையால நீங்க 2 நாள் ஹாஸ்பிட்டல்ல கடந்திருக்கீங்க. உங்களுக்கும் அலைச்சலு. அவனும் பாரு கடையை திறக்க முடியல. அவன் கையில இருந்த காசெல்லாம் செலவாயிருக்கும். ஆல்வினும் பாவம் தானம்மா. ஐயோ அம்மாச்சி, ஹாஸ்பிட்டல்ல பெருசா காசு எதுவும் செலவாயில்ல அம்மாச்சி. அங்க சாப்பாடு காசு, அடுத்து தண்ணி ஜூஸ் இதுதான் நான் செலவு பண்ணுது. மிச்சபடி எந்த செலவும் இல்ல அம்மாச்சி. என்னப்பா ஆல்வின் சொல்ற? ஹாஸ்பிட்டல்ல இந்த மருந்து மாத்திரை அப்புறம் இந்த ஊசி டாக்டர் காசு அதுக்கெல்லாம் காசே செலவாகலையா? அம்மாச்சி அந்த ஹாஸ்பிட்டல் ஒரு டிஃபரெண்டா இருக்கு அம்மாச்சி. இதுக்கெல்லாம் எதுக்குமே காசே வாங்கல, எல்லாம் ஃப்ரீயா அம்மாச்சி. இது நல்லா இருக்கே. எப்பா ஆல்வின், அம்மாச்சிக்கு அடிக்கடி கை வலி முட்டு வலி எல்லாம் வரும் பாத்தியா? நீ அம்மாச்சியா அந்த ஹாஸ்பிட்டலுக்கே கூட்டு போயிடு ஆல்வின், நமக்கு செலவு மிச்சம் பாத்தியா? ஐயோ அம்மாச்சி, உங்கள மாதிரி வயசானவங்க எல்லாம் பெட்ல அட்மிட் பண்ணா 1 லட்சம் ஒரே நாள்ல பில் போட்டுருவாங்க அந்த ஆஸ்பத்திரியில. அப்படின்னா ராதாக்கு எந்த காசுமே வாங்கலன்னு ராதா சொல்லிக்கிட்டு இருக்கா. அது அம்மாச்சி சின்ன பிள்ளைகளு வாலிய பிள்ளைகளு இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு மட்டும் தான் அந்த ஆஸ்பத்திரியில ஃப்ரீயா. அடிங்க தொடப்ப கட்டையா, அது எந்த ஹாஸ்பிட்டல் மட்டும் சொல்லுனேக்காமா. நான் அந்த ஹாஸ்பிட்டல்ல போய் சண்டை போடுறேனா இல்லையான்னு பாரு. என்னாச்சு அம்மாச்சி, ஏன் கோபப்படுறீங்க? அப்புறம் ஆல்வின், வயசானவங்களுக்கு எல்லாம் ஃப்ரீயா வைத்தியம் பார்த்தா ஏதோ புண்ணியம்னு விடலாம். அது எப்படி வாலிப பிள்ளைங்களுக்கு மட்டும் ஃப்ரீயா அவன் வைத்தியம் பாக்குறானா? அதுல அப்ப ஏதோ ஒரு உள்குத்து இருக்கு. ஐயோ அம்மாச்சி, அது உள்குத்தம் இல்ல முள்ளுக்குத்தம் இல்ல, அது ஏதோ ஒரு ஸ்கீமா. இந்த ஸ்கீம் படி பள்ளிக்கூடத்துல படிக்கிற பிள்ளைகளுக்கு எல்லாம் ஃப்ரீன்னு சொன்னாங்களாம். நீ அதுக்குள்ள துள்ளுற. இந்த பாரு ராதா, நீ இன்னும் விவரம் இல்லாம பேசிட்டு இருக்க. உன்ன மாதிரி சின்ன பிள்ளைங்களுக்கு எல்லாம் எதுக்கு அந்த ஹாஸ்பிட்டல்ல ஃப்ரீன்னு சொல்றாங்க தெரியுமா? எனக்கு தெரியலையே. எங்களை மாதிரி வயசானவங்களுக்கு எல்லாம் எதுக்கு ஃப்ரீயா ஊசி போட மாட்டாங்கன்னு நான் சொல்லட்டா? சொல்லுங்க அம்மாச்சி. ஏன்னா எங்களை மாதிரி வயசாகி இருக்கிறவங்க உள்ளுறுப்புகள்லாம் அதுவும் வயசாகி போய் தான் கிடக்கும். இந்த உள்ளுறுப்புனா இந்த கல்லீரல், நுரையீரல், கிட்னி இதெல்லாம் பழசாகி இருக்கோம். எங்களோட பார்ட்ஸ்களெல்லாம் எடுத்தா கூட அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஆனா உங்களை மாதிரி வாலிப பிள்ளைங்களுக்குலாம் எதுக்கு அந்த ஹாஸ்பிட்டல்ல ஃப்ரீன்னு சொல்றாங்க? ஏன்னா உங்களோட உள்ளுறுப்புகள்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும், அத அவங்க எடுத்துக்கிடுவாங்க. அதனாலதான் உங்களை மாதிரி வாலிப பிள்ளைங்களுக்குலாம் அந்த ஹாஸ்பிட்டல்ல ஃப்ரீன்னு சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ அண்ணா, அம்மாச்சே பாரு. அம்மா
இவங்க 2 பேரும் சின்ன பிள்ளைங்க, அதனால ஏதோ சிரிச்சிட்டு கிடக்காங்க. நீ இந்த பக்கத்துல இருக்கல ஹாஸ்பிட்டல், அங்க நம்ம ராதாவை கூட்டிட்டு போய் எல்லா உறுப்பும் கரெக்டா இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிருப்பா. எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. அம்மாச்சி, நீ என்ன பேசன்னு தெரியாம பேசிட்டு இருக்கன்னு நினைக்க. நீ மட்டும் இந்த ஹாஸ்பிட்டலை பத்தி தப்பா பேசுறது எவனாவது போட்டோ எடுத்து யூடியூப்ல அனுப்பிச்சுட்டான்னு வச்சுக்கா, அத அந்த ஹாஸ்பிட்டல்காரங்க பார்த்தா நம்ம மேல கேஸ் கொடுத்துருவாங்க. அப்புறம் 4 பேரும் நம்ம ஜெயில தான் கிடக்கணும். செவுத்துக்கும் காது உண்டாமாச்சி, பார்த்து பேசு. அம்மாச்சி, உனக்கு பிரஷர் அதிகமாயிடுன்னு நினைக்கிறேன். அதான் என்ன பேசுறேன்னு தெரியாம நீ ஏன் பேசிட்டு கிடக்கா. சரி, உனக்கு சப்பாத்தி சுட்டு வச்சிருக்கேன், இத சாப்பிட்டுட்டு போய் தூங்கு. சரி அம்மாச்சி, உட்கார்ந்ததுல நேரம் போனதே தெரியல. ஆஸ்பத்திரியில இருந்து கொண்டு வந்த ட்ரெஸ் எல்லாம் கிடக்கு, அதை நான் தோட்டத்துல போய் துவைச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க பேசிக்கிட்டு இருங்க. ஏமா போய் கையில துணி துவைச்சிட்டு இருக்க? வாஷிங் மிஷின்ல துணியெல்லாம் போட்டுற வேண்டியதானே? அது எல்லா துணியும் போடலண்ணா. அந்த ஆஸ்பத்திரியில இருந்து நம்ம உடுத்துட்டு வந்தோம் தெரியுமா, அந்த துணி தான். அதான் நம்ம மத்த துணியோட போட்டா ஒரு மாதிரி வாடை அடிக்கும், அதனால அதை கையில தனியா துவைக்கலான்னு இருக்கேன். மத்ததெல்லாம் வாஷிங் மிஷின்ல தானே போடுவேன். சரிம்மா. என்னப்பா ஆல்வினே, ரொம்ப நேரம் போனையே உத்து உத்து பாத்துட்டு இருக்கே. யாராவது முக்கியமானவங்க போன் பண்றேன்னு உங்ககிட்ட சொன்னாங்களா? அது வந்து அம்மாச்சி. ஆமா அம்மாச்சி, ஒரு இம்பார்ட்டன்டான கால் வரணும், அதான் வரல, அதான் பாத்துக்கிட்டு இருக்கேன். யாரு அந்த முக்கியமான ஆளு போனு? இந்த உன் பின்னாடி ஒண்ணுத்துக்கும் உதவாத ஒருத்தன் சுத்திட்டு இருப்பானே, உன் ஃப்ரெண்டு சதீஷ்னு. அவன் காலுக்காக தானே காத்துட்டு இருக்க. மச்சான், எனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களா எல்லாரும்? இதோ வந்துட்டேன்ல. ஆமால, உன் போனுக்கு தானே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், நீ ஏன் வந்துட்ட? ஹலோ ஆல்வின், நீ நினைச்சு நான் வராம இருப்பேனல்ல, அதான் நீ நினைச்ச நான் வந்துட்டேன். அப்புறம் அம்மாச்சி எப்படி இருக்கியா? ஏல எடுப்பட்ட பயலே, 2 நாளா நான் தனியா வீட்டுல தானடா கண்டிருக்கேன். ஒரு எட்டு அம்மாச்சி எப்படி இருக்காங்கன்னு வந்து பாத்தியா? இன்னைக்கு ஆல்வின் வந்தோன்னு பாக்க ஓடி வந்திருக்க. ஏதாச்சும் பேசு, பல்ல அடிச்சு உடச்சு போடுவேன் சொல்லிட்டேன். இவனை யாரு பார்க்க வந்தா? என் ஆளை பார்த்து 2 நாள் ஆச்சு. நான் என் ஆளை பார்க்கலாம்ல வந்தேன். அது யாருப்பா? புதுசா எங்க வீட்டுக்கு ஒரு பொண்ணு வந்திருக்கு. ஐயோ அம்மாச்சி, அது நம்ம சுவாதி. ஓ, ஸ்வாதியா இது? இல்லம்மா, அந்த பிள்ளை எப்ப பார்த்தாலும் பச்சை கலரு சிவப்பு கலருன்னு தாவணிலேயே பார்த்து பார்த்து திடீர்னு உங்களை மாதிரியே இப்படி ஒரு ஃப்ராக போட்டு வந்து நின்னோன்னே நான் யாரோன்ல நினைச்சிட்டேன். அம்மாச்சி, அப்படின்னா உனக்கு கண்ணாடி போட்டு கண்ணு தெரியலன்னு நினைக்கிறேன். ஏன் எனக்கு கண்ணு தெரியல? அதெல்லாம் எனக்கு நல்லா தெரியுதே. அப்புறம் இவளை பார்த்த உடனே இவ சுவாதினி கண்டுபிடிக்கிறதுக்கு அவ ஹேர் ஸ்டைல் தான். நீ அதையே பார்த்து அவளை கண்டுபிடிக்கிறதா, அப்ப உனக்கு கண்ணு தெரியலன்னு தானே அர்த்தம்? ஓ அப்படி. நான் கீழே பார்த்தேன், மேல பாக்கல. என்னம்மா சுவாதி, நீயும் அண்ணனும் எங்கேயோ போறதுக்கு கிளம்பி இருக்கீங்களோ? இல்லாமச்சி, ராதாவுக்கு உடம்புக்கு முடியல, அதான் பாத்துட்டு போலான்னு வந்தோம். என்னம்மா சுவாதி, நீ எல்லாத்தையும் மாத்துற, ஆனா உன் பேச்ச மாத்த மாட்டேங்கிறியே. ஐயோ பாட்டி, நான் என்ன பண்றது, அது அப்படியே வருது. ஆல்வின், என் தங்கச்சி இப்படி பேசுறால, அது உனக்கு பிடிக்குமா பிடிக்காதா? எனக்கு சுவாதி இப்படி சின்ன பிள்ளை மாதிரி பேசுறது ரொம்ப பிடிக்கும். உனக்கு உடம்புக்கு முடியல, அதான் நானும் அண்ணனும் பாத்துட்டு போலான்னு வந்தோம். சிலுக்கு, உடம்புக்கு முடியாத என்ன பார்க்க வந்திருக்கீங்க 2 பேரும்? இப்படி கைய வீசிட்டா வரணும். வர்ற வழியில பழமோ பண்ணோ பிரெட்டோ ஏதாச்சும் வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல. நீ கேட்கற பத்தியா ராதா கேள்வி? அந்த கேள்வி கருத்துதான். நம்ம வெளியாட்களை பார்க்க போனா இதெல்லாம் வாங்கிட்டு போறதுக்கு ஒரு நியாயம் இருக்கு. ஆனா நம்ம வீட்டு வெளியே நம்ம பார்க்க போறதுக்கு எதுக்கு இதெல்லாம் வாங்கிட்டு போகணும்னு இந்த நிக்கிறாளே உன் ஃப்ரெண்டுக்காரி, அவதான் சொன்னா. என்னது நம்ம ஊடா? அது அம்மாச்சி, நம்ம எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு இல்ல, அத சொல்றா என் தங்கச்சி. அப்படித்தானே சுவாதி? என்ன சுவாதி, ஆல்வின சைட் அடிக்கிறியோ? சைட்டு தான் அடிக்கிறேன், வேற என்ன பண்ணுறது? என் தங்கச்சி வந்துட்டு இப்படி எல்லாம் நீ சொல்லலாமா? நீ தான் ட்ரை பண்ணணும். அப்படியே நீ நடந்து போற மாதிரி போகணுமா, அப்படியே உன் காலு ஸ்லிப் ஆன மாதிரி ஆக்ட் பண்ணி அவன் மேல விழணுமா? நம்ம தான் இந்த மாதிரி சீன் எல்லாம் கிரியேட் பண்ணணும் சுவாதி. நீ அப்படிதான் நேகாட்ட பண்ணுவியோ? ஆமா, நான் நேகாவை பார்த்தோன்னே தடுமாறுற மாதிரி தடுமாறி அவன் மேல விழுந்துருவேனா, அப்புறம் நேகா என்ன பார்த்து மாறிப்பா, நான் அப்படியே சாரின்னு சொல்லிட்டு ஓடி வந்துருவேன். ஆனா நான் எப்படி இப்போ ஆல்வின் மேல விழுறது? ஆமா, உன்னை வச்சுக்கிட்டு என்னதான் பண்றது? விழுறது எப்படி, கிஸ் பண்றது எப்படி, எல்லாம் நான் தான் சொல்லி கொடுக்கதா போச்சு. சரி, என் தங்கச்சியா போயிட்டியே. என் தங்கச்சி என் ஃப்ரெண்டா ஆசைப்பட்டுட்டா, அதனால நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். சதீஷ், நீ எதுக்கு என்னையும் இவனையும் சேர்க்கலான்னு பிளான் பண்றான்னு நான் சொல்லட்டுமா? எங்க 2 பேர்த்தையும் சேர்த்து வச்சுட்டா நீ ஈஸியா நேகா கூட சேர்ந்துடலான்னு தானே?
அட சுருட்ட, எப்படி கரெக்டா கண்டுபிடிச்ச? ஆனா உனக்கும் கொஞ்சம் மூளை இருக்குது. ஆனா அந்த பிளான உனக்கு எக்ஸிக்யூட் பண்ணதான் உனக்கு தெரிய மாட்டுது. சரி, நானே சொல்லித்தரேன். இப்ப நான் என்ன பண்ண? நீ அப்படியே ஸ்லோவா ஆல்வினை பார்த்துட்டு ஃப்ரண்ட்ல நடந்து வா. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிட்டேன். அமுகு டுமுகள் அமால் டுமால் அமுகு டுமுகள் அமால் டுமால் அமுகு டுமுகள் அமால் டுமால் அமுகு டுமுகள் அமால் டுமால் ஏ நாசமா போறவள, எதுக்கு இப்படி என் மேல வந்து விழுந்தா? என்ன கொல்லணும்னே நீங்க வந்தியா? ஐயோ என்ன அம்மாச்சி, சிறுவன் கொதவலிய மறவாதியா எந்திலி. ராதா ராதா என்ன தூக்குடி, ஓ பாட்டி என்ன கடிச்சிட போறாவ. சுருட்ட மண்டை, நானே என் பேரன் பேத்திகளுக்கு கல்யாணம் முடிஞ்சு அதுங்க குழந்தைய கொஞ்சம் வளர்த்து விட்டுக்கலான்னு இருந்தா இன்னைக்கு சோழிய முடிச்சிருவா போல இருக்கு. நீ எந்திரிக்கிறியா இல்ல மிதிச்சு தள்ளவா? ஐயோ ஐயோ அம்மாச்சி எந்திரிக்க. ஏல ஏல அண்ணா, என்ன வந்து தூக்கல இல்ல கொன்னுருவேன். ஆமா, எல்லாரும் இங்க இருக்காவ, நம்ம ஆளு மட்டும் மிஸ் ஆகுதே. நம்ம ஆளு எங்க? நம்ம வந்த வழிய பாப்போம். இதுங்களா இங்க இருந்து காமெடி பண்ணிட்டு இருக்கட்டும். ஏல சதீஷ், எங்க போறா? மச்சான், உச்சா உச்சா. ஏம்மா சுவாதி, கொஞ்சம் எழுந்துக்கிறீங்களா? எங்க அம்மாச்சி பாவம் இல்ல. ஆழ்வின் ஆழ்வின் என்ன தூக்க. எடுபட்ட சிரிக்கி, அவன் ஏன் ஒரு ஆம்பளை பையன் தூக்கணும்? தோ உட்காந்துருக்கல ராதா. ராதா, இவ தூக்கி இழுத்துட்டு போ ரூமுக்குள்ள. சரி அம்மாச்சி. அம்மா எப்படி வந்து விழுந்து தொலைஞ்சா இந்த பேதியில போறாவா? எவ்வளவு கதியா இருந்த எண்ணெயே கொதிக்க விட்டு நூடுல்ஸ் மாதிரி ஆக்கிட்டாள் அந்த சண்டாளி. நம்ம பேரன் கண்ணுல ஏதாவது ஒளிவட்டம் தெரியுதா? அதுவும் அந்த சுருட்டைய பார்த்து ஒண்ணுமே தெரியல. என் பேரன் தான் சொக்க தங்கம்ல. அந்த கேனச்சுக்கு தான் என் பேரன் மேல ஒரு கண்ணுன்னு நினைக்கிறேன். பாத்துக்கிட்டேன். அந்த பொண்ணியே நமக்கு நீங்க போனே பண்ணல. நம்ம தான் அந்த பொண்ணை கண்ட மணிக்கு திட்டி விட்டுட்டுமே, அப்புறம் எப்படி பண்ணுவா? ஃபர்ஸ்ட் நான் எதுக்கு அந்த பொண்ணு எனக்கு கால் பண்ணுன்னு எதிர்பார்க்கணும்? ஐ, நம்ம ஆள வீட்டுல எங்கேயுமே காணுமேனு தேடி வெளியே வந்தா நம்ம ஆளு என்னோட துணி துவைச்சிட்டு இருக்கு. எவ்வளவு அழகா நம்ம ஆளு துணி துவைக்கிறா. இத அப்படியே பாத்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கே. சரி, நம்ம ஆளுக்கிட்ட நம்ம லவ்ஸ் பண்ணி 2 days ஆகுது. சரி, துணி துவைச்சிட்டு வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம லவ்ஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். வெறும் லவ்ஸ் மட்டும் பண்ணிட்டு போனதான் வந்தேன். ஆனா இவ காட்டுறதெல்லாம் பார்த்தா வேற என்னென்னமோ பண்ண தோணுது. டேய், உனக்கு என்னடா இங்க லுக்கு? வந்து வச்சுக்கோ, கண்ணு நோண்டி எடுத்துருவேன். ஐயோ ப்ரோ, நான் அங்க ஒண்ணும் பாக்கலையே. வானத்துல எல்லாம் பறவை பறந்துச்சா, அதை தான் பாக்குறேன். டேய், என்ன பார்த்தா உனக்கு கேனை மாதிரி தெரியுதா? பறவை மேல பறந்தா மேல பாக்கணும், கீழே என்ன உனக்கு பறவை? அது வந்து ப்ரோ, ஒரு பறவை மட்டும் தனியா கீழே வந்துச்சு. அது எங்க போகுதுன்னு பார்த்தேன். உன் வாயில ஏதாவது வந்துட போகுது. இன்னொரு வாட்டை இவ்வளவு நீ பார்த்த, உன் கண்ணு 2 நோண்டிடுவேன் சொல்லிட்டேன். ஐயோ ப்ரோ, அவங்க யாரு? நான் அவங்கள பார்க்கவே இல்லை. இங்க நிக்கிறதே எனக்கு இப்பதான் தெரியும். இத பாரு, நீ பார்த்தத நான் பார்த்தேன். இன்னொரு தடவை இவ்வளவு பார்த்தேன்னு வச்சுக்கோ, இவ சிஸ்டர் மாதிரி. ஓ, யாரு சிஸ்டர் ப்ரோ? உங்க சிஸ்டரா? ஏய், கல்லு கீழே தான் இருக்கு, தூக்கி போட்டு மண்டையை உடச்சு விடுன்னு சொல்லிட்டேன். உனக்கு தாண்டா சிஸ்டரு. அப்புறம் உங்களுக்கு ப்ரோ அவங்க? அது 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 எனக்கு யார வேணா இருந்து போது, உனக்கு என்ன? இந்த பாரு, நீ தூர போ. இன்னொரு வாட்டை பொம்பளை பிள்ளைங்க துணி துவைக்கிறதெல்லாம் பார்த்துட்டு வச்சுக்கோ, அவ்வளவுதான் மண்டையை உடச்சு மாவிளக்கு போட்டுருன்னு சொல்லிட்டேன். போடா. இந்த பொண்ணு எப்பவுமோ ஒரு தடவை தான் வெளியே வரும். கொஞ்சம் சைட் அடிக்கலான்னு மேல வந்து பார்த்தா எப்படிதான் மூக்கு வைக்கமோ தெரியல, பின்னாடியே வந்துருவானுங்க காக்கா மாதிரி. போடா. ஆமா, இப்ப நீ எதுக்கு இப்படி கத்திக்கிட்டு இருக்க? நீ வந்தது 10 ஊருக்கு கேட்கணுமோ நான் வந்திருக்கேன்? நீ ஆமா, நீ இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க? உனக்கு அந்த கண்ணு குருடா? துணி காய போட்டுக்கிட்டு இருக்கேன்.
இந்த பாரு நேகா, துணி காய போடுற அதெல்லாம் சரிதான். ஆனா எப்படி நின்னு நீ துணி காய போட்டுட்டு இருக்க? நம்ம இப்படி நிக்கும் போது நம்மள 4 பேர் பாக்குறாங்களா இல்லன்னு பாக்குறதே கிடையாதா? ஆமா ஆமா, நான் பார்க்காதது தப்புதான். ஏன்னா உன்ன மாதிரி 4 பேர் சுத்தி நின்னு பாப்பாங்கன்னு நான் நினைக்கவே இல்லல்ல. இந்த பாரு நேகா, நான் வேற அவன் வேற. நான் பாக்குறதுல அவன் பாக்கலாமா? ஆமா, இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? என்ன சொல்ல வாரா? இந்த பாரு நேகா, நான் உன்னெல்லாம் குறைய சொல்லல. ஆனா என்ன, கொஞ்சம் கவனமா இரு. பொண்ணுங்களாம் வீட்டுக்குள்ள வேலை செஞ்சாலும் சரி, இல்ல வெளியே வந்து வேலை செஞ்சாலும் சரி, நம்ம குனிஞ்சு நிமிரும் போது நம்ம சாலோ இல்ல தாவணியோல கரெக்டா இருக்கான்னு பாத்துட்டு வேலை செய்யுங்களேன். ஏன்னா எல்லாரோட பார்வையும் ஒரே மாதிரி இருக்காது. ஆமா ஆமா, உன் பார்வையே சரியா இருக்காது. அப்படின்னா எல்லாத்தையும் உன்ன மாதிரி தான் நினைப்பா. இப்போ எதை சொன்ன மாதிரி இருந்துச்சு? என்ன சொன்ன? நத்திங். அவன் உன்னை எப்படி வெறிச்சு வெறிச்சு பார்த்தான்னு தெரியுமா நேஹா? அவன் அவனை அப்படி பார்க்கும் போது என் ரத்தமே கொதிச்சிட்டு தெரியுமா? அப்படியே அவனை பார்க்கும்போது அவன் கண்ணு ரெடி நோண்டி காக்கா கிரீஸ் இல்லாமன்னு வந்துச்சு. அவ்வளவு டென்ஷன் ஆகுது. இந்த பாரு, உன்னை யாரும் தப்பாவும் பார்க்க கூடாது. தப்பா பாக்குற மாதிரி நீயும் இடம் கொடுக்காத. கொஞ்சம் கவனமா இரு. உன்னோட கண்டிஷன்லாம் ரொம்ப ஓவரா இருக்கு. அப்புறம் நான் மட்டும் பார்க்க வேண்டியதை எல்லாரும் பார்த்தா எனக்கு கோவம் வராதா? எதுக்கு இப்ப நீ பல்ல காமிக்கிற? என்ன திரும்ப திரும்ப என்ன பார்த்து பல்ல காமிச்சிட்டே இருக்க? என்ன பார்த்தா உனக்கு எப்படி இருக்கு? சும்மா சும்மா தான் சிரிக்கேன். இல்ல, எதையும் நீ மனசுல வச்சுதான் சிரிச்ச மாதிரி இருக்கு. சொல்லு, எதுக்கு என்ன பார்த்து சிரிக்கிற? நீ நீ இப்படி கோவத்துல பேசும்போதும் கத்தும் போதும் உன்னை பார்க்கும் போதுல அப்படியே கொரில குரங்கு மாதிரியே இருக்கா. என்னது, நான் கொரிலா குரங்கா? அப்படி இல்ல, நீ இப்படி வைக்கும் போது உன்னை அந்த போஸோட கவனிக்கும் போதுல அந்த குரங்கு மாதிரியே இருந்துச்சு. யாரு? நான் பார்க்க குரங்கு மாதிரி இருக்கானா? இரு, குரங்கு என்னெல்லாம் பண்ணுன்னு நான் உனக்கு பண்ணி காட்டுறேன். நான் தெரியாம சொல்லிட்டேன், கொஞ்சம் தள்ளி போ. நீ நல்லா தான் இருக்கா. நான் விட மாட்டேன். நீ எப்படி என்ன பார்த்து அப்படி சொல்லலாம்? உண்மையாவே நீ கொரில குரங்கு மாதிரியே இருக்கா. ஏய் நில்லு, நீ எங்க தான் போனாலும் உன்னை விட மாட்டேன். நீ எங்க வந்த? இப்போ ஓடு, கோ. இங்க இருந்து நீ எப்படி தப்பிக்கிறன்னு நானும் பாக்குறேன். என்ன சொன்ன? என்ன பார்த்தா உனக்கு கொரலா குரங்கு மாதிரி இருக்கா? திரும்பி இப்ப சொல்லு பாப்போம். பாரு, நான் சும்மா சொன்னேன். வெளியே போ, அண்ணி யாரும் வந்துட போறாங்க, அப்புறம் தப்பாயிரும். வந்தா வரட்டும். அப்பவாது நம்ம 2 பேரும் லவ் பண்றது உங்க அண்ணனுக்கு தெரியட்டுமே. பாரு, லவ்வுலாம் பிணத்திட்டு கிடக்காத. நமக்குள்ள அப்படி எதுவுமே இல்ல. பேசாம வெளியே போயிரு. நீ இப்படி கனவுலாம் காண்றதை நிறுத்திக்கோ. நமக்குள்ள எதுவுமே இல்லாமல நான் உன் பக்கத்துல வரும்போது உன் முகம் அப்படி ரோஸ் பூ மாதிரி சவக்குது. நமக்குள்ள நிறைய இருக்கு, நீதான் அதை மறைக்கிற. பக்கத்துல வராத, தள்ளிப்போ. இது தப்பு, தள்ளிப்போ. என்ன நீ கொரிலா குரங்குன்னு சொன்னியே, எப்படி இந்த கொரிலா குரங்கோட பிடி நல்லா இருக்கா? மாலை மங்கும் நேரம், ஒரு மோகம் கண்ணின் ஓரம், உன்னை பார்த்து கொண்டே நின்றாலும் போதும் என்று தோன்றும். காலை வந்தால் என்ன, வெயிலிட்டி பார்த்தால் என்ன, கடிகாரம் காட்டும் நேரம், அதை நம்ப மாட்டேன் நானும். பூங்காற்றும் போர்வை கேட்கும் நேரம், தீயாய் மாறும் என்றதும், கைகள் என்னை தொட்டு போடும் கோலம், வாழ்வின் எல்லை தேடும் தேடும். மாலை மங்கும் நேரம், ஒரு மோகம் கண்ணின் ஓரம், உன்னை பார்த்து கொண்டே நின்றாலும் போதும் என்று தோன்றும்.
பார்த்தா எங்க அண்ணனுக்கு நெய்யோட ஓ சங்குதான். கடவுளே, இதை யாரும் பாத்திர கூடாது. ஐயோ ஆல்வின், இவன் எதுக்கு இங்க வரான்? இவன் கண்ணுல மட்டும் எங்க அண்ணன் பட்டான், அவன் சத்தான். என்ன ஆல்வின் இந்த பக்கம்? உங்க அண்ணே ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்தான். இவ்வளவு நேரம் ஆகுது, ஆளே காணும். அதான் இங்க நிக்கிறானு பார்க்க வந்தேன். இந்த பக்கம் வரல ஆல்வின், நான் ரொம்ப நேரமா அங்கதான் நிக்கிறேன். அவன் வெளியே எங்க தோட்டத்து பக்கத்துல போயிருப்பான், அங்க போய் பாரு. ஆமா, நீயே ரொம்ப நேரமா இங்கே நிக்கிறேன்னு சொல்ற, எதுக்கு இங்க நிக்க? அது வந்து நான் வீட்டெல்லாம் சுத்தி பாக்குறேன். ஆமா, இது பெரிய பேலஸ் பாரு, நம்ம சுத்தி பார்த்துட்டே இருப்பாங்களாம். இதோ அந்த சைடு போனா பெட்ரூம் வரப்போகுது, இந்த ஆள கிச்சன் இருக்கு, நம்ம 2 பேர் நிக்கிறது ஹாலு. அவ்வளவுதானே, இதுல என்ன இருக்கு சுத்தி பார்க்க? இது சின்ன வீடாலும் இருக்கலாம், ஆனா எனக்கு இது அரண்மனை தான் ஆல்வின். சரி நீ அப்படியே வச்சுக்கோ. நவுரு, நான் போய் உங்க அண்ணனை பாத்துட்டு வரேன். எப்பா ஒரு வழியா போயிட்டான். ஸ்வாதி, உள்ள ஏதோ சவுண்டு கேட்ட மாதிரி இருக்குல்ல? ஐயோ, பேதியில போறவன் என்னத்தை தள்ளி விட்டானோ தெரியலையே. ஸ்வாதி, அது பூனை ஏதாவது தள்ளி விடுறோம் ஆல்வின். இப்போ போ. நீ ஏன் இவ்வளவு பதற? எங்க பெட்ரூம்ல எல்லாம் பூனை வர வாய்ப்பே இல்லையே. சரி தள்ளு, நான் போய் பாக்குறேன். ஆல்வின், அதையே நீ போய் பார்க்க, நான் பாத்துக்கிட்டே, நீ போய் எங்க அண்ணனை தேடு. ஸ்வாதி, நவுரு, நான் பாத்துட்டே போறேன். ஐயோ கடவுளே, அந்த ரூமுக்குள்ள ஆல்வின் மட்டும் போயிட்டானா எங்க அண்ணனையும் நேகாவையும் பார்த்துருவானே. அதுக்கப்புறம் இவனுக்கும் எங்க அண்ணனுக்கும் இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் என்னையோட முடிஞ்சு. இவைய ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் முடிஞ்சு போச்சுன்னா நான் எப்படி ஆல்வினை கல்யாணம் பண்ணிக்க முடியும்? அப்புறம் என் அண்ணன் லவ்வும் என் லவ்வும் அவ்வளோந்தான். ஆல்வினை ரூமுக்குள்ள போடாம எப்படியாச்சும் தடுக்கணும். என்ன பண்றலாம்? சாரி ஆல்வின், என்ன தப்பா நினைச்சாலும் நினைச்சுக்கோ. நீயும் என் அண்ணனும் ஃப்ரெண்ட்ஷிப்பா எப்பவுமே இருக்கணும். அதுக்காக தான் நான் இப்படி பண்ணுறேன். ஸ்வாதி என்ன பண்ற? ஆல்வின், எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். ஸ்வாதி, கையை எடு. ஆல்வின், உனக்கு என்ன பிடிக்குமா? கையை எடு. வீட்டுல உள்ளவங்க யாராவது வந்து பாத்திர போறாங்க, பார்த்தா என்ன நினைப்பாங்க? கையை எடு ஸ்வாதி. நான் எடுக்க மாட்டேன். உனக்கு என்ன பிடிக்குமான்னு சொல்லு. இந்த பாரு ஸ்வாதி, என் ஃப்ரெண்டோட தங்கச்சின்றதுனாலதான் அமைதியா இருக்கேன். நவுண்டு போ. நீ என்ன பிடிக்கும்னு சொன்னாதான் கையை எடுப்பேன். ஸ்வாதி, நீ சின்ன பொண்ணு, நீ என்ன பண்றன்னு உனக்கே தெரியாம பண்ணிட்டு இருக்க. நவுரு. எனக்கு எல்லாம் தெரியுமே. இந்த பாரு, நம்ம இப்படி நிக்கிறத சதீஷ் பார்த்தானா என்னதான் தப்பா நினைப்பான். நீ நவுரு. பார்த்தா பார்க்கட்டும். அப்போ எங்க அண்ணனுக்கு எனக்கு உன்னை பிடிக்கும்னு தெரியுமில்ல. தொலைச்சிருவேன். இன்னொரு தடவை நீ இப்படி பண்ணுன.